ஓகே, நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வர இருக்கக்கூடிய எஸ்ஐ எக்ஸாமுக்கான ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான முக்கியமான கொஷின்ஸ் போட்டிருப்போம். ஓகேவா? அது ரிலேட்டடாக இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க போகிறோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி 2023 வந்து எஸ்ஐ எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு அந்த கொஷின் பார்ப்போம். ஏன் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கும்போது நமக்கு வந்து அதில் என்ன மாதிரி படிக்கலாம் அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் வந்து கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், எந்த வெப்பநிலையில் செல்சியஸ் அளவும் பாரானீட் அளவும் சமமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? -40 டிகிரி செல்சியஸில். ஓகேவா? எந்த டிகிரி செல்சியஸில்? -40 டிகிரி செல்சியஸில். இது எங்கே சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th ஃபிசிக்ஸ்லேயே வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாருங்கள், முனிவர் வர்கீஸ் குரியன் என்பவர் எந்த புரட்சியோட தந்தை? வெண்மை புரட்சியின் தந்தை. ஓகேவா? அதே மாதிரி மனாஸ் வன உயிரி காப்பகம் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னா அஸ்ஸாம். இப்போ இந்த ரெண்டு கொஷின் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஓகேவா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மனாஸ் உயிர்கோள காப்பகம் எங்கே இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து 8th இருக்குது, 10th வந்து ஜாகிரஃபியில் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா முனிவர் வர்கீஸ் குரியன் புரட்சி, ஓகேவா, வெண்மை புரட்சியோடைய தந்தையாக இருக்கக்கூடிய வர்கீஸ் குரியனை பற்றி நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எதில் ஜாகிரஃபிலையும் இருக்குது, அதே மாதிரி வந்து ஃபிசிக்ஸ்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ இது எல்லாமே 10th இருக்குது. அப்போ இந்தியாவுடன் வணிக உறவை நிறுவிய முதல் ஐரோப்பிய நாடு, ஓகேவா, யார்? போர்ச்சுகீசியர்கள். போடா அடே பிச்சைக்காரா அப்படின்னு ஞாபகம் வச்சுப்போம். ஓகேவா? போடா அடே பிச்சைக்காரா. அப்போ இந்த லைன் போனா போர்ச்சுகீசியர்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்தியாவுடன் வணிக உறவை நிறுவ முதல் ஐரோப்பியர்கள் யார்? போர்ச்சுகீசியர்கள். அடுத்து பாருங்கள், உலக எய்ட்ஸ் தினம் எப்போன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ தினத்துலேருந்து கொஸ்டின் வருதா? அப்போ இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஏரியா ரொம்ப ஸ்ட்ராங்காக படிச்சுக்கணும். December 1. ஓகேவா? எய்ட்ஸ் தினம்னா December 1. அடுத்து பாருங்கள், 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மொதல் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், வெப்பக்குறைவு விகிதம் என்றால் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் 6.5 என்ற வீதத்தில் வெப்பநிலை குறையும். ஆமாம், இப்போ வந்து ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் நீங்கள் மேலே போக போக அங்கே என்ன பண்ணும்? 6.5 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறையும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், வளிமண்டலத்தில் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்றுகள் எதுனா ஜெட் காற்றுகள். இந்த 2 கொஷினுமே எங்கே இருக்குன்னா 10th இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8th ஜாகிரஃபியில் இருக்குது. இது என்னன்னா, இது என்ன டாபிக் கீழே வரும் அப்படின்னா வானிலை. ஓகேவா? காலநிலை, வானிலை மற்றும் காலநிலை இது பற்றியான டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு வரும். இப்போ வளிமண்டலத்தினுடைய உயர் அடுக்குகளில் மிக குறுகிய பகுதியில் வேகமாக நகரக்கூடிய காற்றுகள் எது அப்படின்னா ஜெட் காற்றுகள். இந்த ஜெட் காற்றுகள் தான் மேற்கத்திய இடையூறு காற்றுகளை இந்தியாவுக்கு கொண்டு வருவதில் மிகப்பெரிய முக்கிய பங்கு வகிக்கிறது. அப்போ 2 கூற்றுமே சரி. ஓகேவா? அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 7. ஓகேவா? சுமார் 10,000 பேர் வாழக்கூடிய ஊராக இருந்தால் பேரூராட்சி எனப்படும். இது நகரத்திற்கும் கிராமத்திற்கும் இடைப்பட்ட பகுதி. கரெக்ட் தானே? 10,000 பேர் இருந்தால் அது பேரூராட்சி. இது எங்கே சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய 9th உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெசன் இருக்கும் குடிமையில், அதில் வந்து இருக்குது. அடுத்து பாருங்கள், மாநகராட்சிக்கு அடுத்த நிலையில், ஓகேவா, மாநகராட்சிக்கு அடுத்த நிலையில் 1 லட்சத்திற்கு அதிகமான மக்கள் தொகையுடன் வருவாய் அதிகரிக்கும் ஊர்கள் நகராட்சி. இப்போ மாநகராட்சினா 10 லட்சம், அப்போ நகராட்சினா 1 லட்சம் மக்கள் தொகை இருந்தால் அது நகராட்சி. ஓகேவா? இதுக்கு வந்து நிறைய படிநிலைகள் இருக்குது. ஓகேவா? என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வருவாய் பார்ப்பாங்க, மக்கள் தொகை பார்ப்பாங்க. இது 2 அடிப்படையில் தான் ஒரு இதை வந்து பேரூராட்சியாக நகராட்சியாக மாநகராட்சி அப்படின்னு அறிவிப்பாங்க. இதை அறிவிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா ஆளுநருக்கு இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த 2 கூற்றும் என்ன சரி? அடுத்து பாருங்க, 8th கொஸ்டின், இயற்கை வேளாண்மையின் ஆதரவாளர் மற்றும் வல்லுநரான கோ நம்மாழ்வார் வானகம் என்ற அமைப்பினை தமிழ்நாட்டில் எங்கு நிறுவினர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? எங்கே? கரூரில். இதெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வரக்கூடிய கொஷின்ஸ். ஓகேவா? அடுத்து பாருங்கள், தமிழ் அலுவல் மொழியாக உள்ள நாடுகள் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தமிழ் அலுவல் மொழியாக உள்ள நாடு எது? சிங்கப்பூர், இலங்கை. இந்த 2 நாட்டிலையுமே தமிழ் வந்து அலுவல் மொழியாக என்ன பண்ணுது? இருக்குது. அடுத்து பாருங்கள், 10th கொஷின், சூரிய உதயம் மற்றும் மறைவின் போது சூரியன் சிவப்பாக காட்சியளிக்க காரணம் என்ன? இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th ஃபிசிக்ஸில் லைட் அப்படின்ற ஒரு லெசனில் இருக்குது. ஓகேவா? இப்போ இதுக்கு என்ன ஆன்சர்னா ராலே ஒளிச்சிதறல். சூரிய உதயம் மற்றும் மறைவின் போது சூரியன் சிவப்பாக காட்சியளிக்க காரணம் என்ன? ஏன்னா சூரியன் ரொம்ப லாங்கில் இருக்கும்போது நமக்கு வந்து ரெட் லைட் இருக்கு இல்லையா, சிவப்பு நிற ஒளி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிதறல் அடையாது அதிகமாக. அதனால நம்மளை வந்து அது என்ன பண்ணுது?
நம்முடைய கண்ணை வந்து அடையுது. ஏன்னா அதுக்கு அதிக அலைநீளம் அப்படின்றது உண்டு. ஓகேவா? ஓகே, அந்த கான்செப்டை தான் இந்த கொஸ்டின் வச்சுருப்பாங்க. அடுத்து, விண்வெளியிலிருந்து விழும் விண்கற்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும் அடுக்கு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன அடுக்கு? ஓகேவா? மீசோஸ்பியர், இடை அடுக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவைகளில் எந்த ஒன்று இந்திய குடியுரிமை பெறும் வழிமுறை அல்ல? இது சொத்துரிமை வச்சு நம்ம பண்ண முடியாதுங்க. பிறப்பின் மூலம் பெறலாம், வம்சாவளி மூலம் பெறலாம், இயல்பு குடியுரிமை மூலம் பெறலாம். ஆனால் சொத்துரிமை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது? குடியுரிமை பெற முடியாது. குடியுரிமை பற்றி உங்களுக்கு 10th டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ இந்த குடியுரிமை பொறுத்த வரைக்கும் பார்ட் 2, ஓகேவா, பகுதி 2ல் 5 to 11 வரையிலான ஆர்டிக்கல் வந்து சொல்லியிருக்கோம். இதுக்கு நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து பாலிட்டி வந்து ஷார்ட்கட் கிளாஸ் போடும்போது உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்கிறேன். அடுத்து 13வது கொஸ்டின் பாருங்கள். அமிலமழை வளிமண்டலத்தில் உள்ள சல்பர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடுகளால் உருவாகிறது. கரெக்ட் தானே? ஓகேவா? ரெண்டாவது, கடல் நீர் வாழ் உயிரினங்கள் வளர்ச்சிக்கு அமிலமழை உதவுகிறது. உதவுகிறதா? கிடையாது. ஓகேவா? அப்போது கூற்று 1 மட்டும்தான் சரி. அடுத்து பாருங்க ஸ்டேட்மெண்ட்டு. 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் 2022ஆம் வருடம் நடைபெற்றது. கரெக்டா? ஓகேவா? செஸ் ஒலிம்பியாட் போட்டி 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும். அப்போ பாருங்க, இது ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா 4 ஆண்டுகளுக்கு வரும்போது தான் செஸ் ஒலிம்பியாட் நடக்கும். அப்போது 44வது செஸ் ஒலிம்பியாட் எங்கே நடந்தது? மாமல்லபுரத்தில் நடந்தது. ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா செஸ் ஒலிம்பியாட் வந்து இது ஒரு முறை நடக்கும் போட்டி அப்படின்றது தவறு. 14க்கு வந்து ஏ மட்டும்தான், 1 மட்டும்தான் சரி. ஓகேவா? 1 மட்டும்தான் சரி. செஸ் ஒலிம்பியாட் வந்து 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்காது. ஓகேவா? ஒலிம்பிக் தான் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும். உங்கள் ஒலிம்பியாட் அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்க 15வது கொஸ்டின். பூலாங்குறிச்சி கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்ட மாவட்டம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சிவகங்கை. சிவகங்கையில் தான் இந்த பூலாங்குறிச்சி கல்வெட்டு அப்படின்றது கண்டெடுக்கப்பட்டது. உக்ரைனுடைய தலைநகரம் எது? ஓகேவா? ஏன் இந்த கொஸ்டின் இங்கே வச்சாங்க அப்படின்னா போர் நடக்குது இல்லையா, அதனால இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க. உக்ரைனுடைய தலைநகர் வந்து கியூவ். இப்போது இதே மாதிரி என்ன கொஸ்டின் கேட்கலாம்னா உங்களுக்கு இஸ்ரேலை பற்றி கேட்கலாம். ஏன்னா இப்போ இஸ்ரேல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காசா இடையிலான போர் நடக்குது. அதே மாதிரி உக்ரைன் மேலே என்ன பண்ணாங்க அப்படின்னா இஸ்ரேலில் வந்து தாக்குதல் நடத்தினாங்க. அப்போ அதோடைய தலைநகரம் கேட்கலாம். ஓகேவா? இப்போ எனக்கு தெரிஞ்ச என்ன கொஸ்டின் வரும் அப்படின்னா சிந்தூர் ஆப்ரேஷன் பற்றி கொஸ்டின் வரும். அது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 17வது கொஸ்டின். மின் உருகிழை எந்த உலோக கலவையினால் ஆனது? வெள்ளியம் மற்றும் காரியம். ஓகேவா? வெள்ளியம் மற்றும் காரியம். 18வது கொஸ்டின் பாருங்க. ஆர்டிபிசிஆரின் விரிவாக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். ஆக்சுவலி இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 12th ஒரு லெசன் இருக்குங்க. ஓகேவா? 12th சுவாலஜியில் ஒரு லெசன் இருக்குது. அந்த லெசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மரபு பொறியியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஜீனோம் டெக்னாலஜி, அதில் இந்த கொஸ்டின் இருக்கும். அடுத்து பாருங்கள். வியோமோமித்ரா என்னும் பெண் ரோபா எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ககன்யான் திட்டத்தோடு தொடர்புடையது. அடுத்து பாருங்கள் ஸ்டேட்மெண்ட்டு. ஓகே, ஆங்கிலேயர்கள் 3 வகையான வருவாய் வசூலிக்கும் முறையை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. கரெக்ட் தானே? 3 வகையான வருவாய் வசூலிக்கும் முறை இருக்கும். ரயத் என்றால் உழவர், அதாவது விவசாயி என்று பொருள். அப்போ அதுவும் கரெக்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவின் ககன்யான் மிஷன் எதனுடன் தொடர்புடையது? இப்போ இதிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இஸ்ரோ பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுதா? ஓகேவா? மனித விண்வெளி பயண திட்டம். அடுத்து பாருங்கள் 22வது கொஸ்டின். ஓகேவா? இதில் முக்கியமான அந்த பொறுத்துக்க வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே பாருங்கள். ராணி ராம்பால் அவங்க வந்து ஹாக்கியோட தொடர்புடையவங்க. டி. மித்தாலி ராஜ் கிரிக்கெட்டோட தொடர்புடையவங்க. சி. ஹீமாதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஓடுதல். மீராபாய் சான் வந்து பளு தூக்குதல். ஓகேவா? அப்போ டி வந்து ஆன்சரு. அப்போ இந்த மாதிரி ஏரியாலாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள்.
கீழ்கண்ட பொருளிற்கு முடுக்கத்தினை ஏற்படுத்துவது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. முடுக்கத்தை எது ஏற்படுத்தும்? விசை தான் ஏற்படுத்தும். அடுத்து பாருங்க, உச்சநீதிமன்றத்தின் மூலம் குடிமக்களுக்கு அரசமைப்பு சட்ட பரிகாரம் பெறுவதற்கு வழிமுறை ஆர்டிகல் 32. இது நம்ம எல்லா ஏரியாவிலையும் படிப்போம். அடுத்து பாருங்க 25வது கொஸ்டின், தாவர செல்களின் கணிகங்களில் நிறமிகள் காய்கறிகள் மற்றும் பழங்கள் கண்களை கவரும் பிரகாசமான பலவித நிறங்களில் காட்சியளிக்கின்றன. ஓகேவா? அப்போ இது வந்து கரெக்டு. அதே மாதிரி குளோரோஃபில் என்னும் நிறமி காய்கறிகளுக்கு பச்சை நிறத்தை அளிக்கிறது. இதுவும் கரெக்டு. இப்போ சி வந்து இதுக்கு ஆன்சர் 25க்கு. 26வது கொஸ்டின் பாருங்க. 26வது கொஸ்டின், இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய். ஓகேவா? ஆஸ்திரேலியாவை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இந்தியா வந்து ரூபாய், ஆஸ்திரேலியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாலரில், மலேசியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிங்கிட்டு, சவுதி அரேபியாவில் வந்து ரியால். இப்போ பி வந்து ஆன்சர். அடுத்து பாருங்கள் 27வது கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட்டு, பாம்புகளுக்கு கால்கள் கிடையாது. கரெக்ட் தான். நகர்வதற்கு அவை தங்களின் தசைகள் மற்றும் செதில்களை பயன்படுத்துகின்றன. அதுவும் கரெக்ட் தான். பாம்புகள் நகர்வது மிதந்து ஊறுதல் எனப்படும். அப்போ அது வந்து தவறு, மிதந்து ஊறுதல் கிடையாது. ஓகேவா? அப்போ 1 மட்டும் சரி, ஏ. 28வது கொஸ்டின் பாருங்க. கிர் தேசிய பூங்கா எங்க? குஜராத். ரந்தம்பூர் ராஜஸ்தான் தெரியும். சஞ்சய் காந்தி வந்து மகாராஷ்டிரா. கர்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட். ஏபிசிடி அப்படியே கொடுத்துருக்கானுங்க. ஏ ஆன்சரு. அடுத்து பாருங்க, கீழ்கண்டவற்றில் மின்னோட்டத்தை கடத்தாத பொருள் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? மின்னோட்டத்தை கடத்தாத பொருள் எது? கண்ணாடி. அடுத்து பாருங்க, சரியான விடையை தேர்ந்தெடு. ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாநிலங்களவை 300 உறுப்பினர்களா? தப்பு. எவ்வளோ? 250. தமிழக சட்டமன்றம் எவ்வளோ? 234. மக்களவை 545. இது கரெக்டு. பாண்டிச்சேரி சட்டமன்றம் 100லாம் கிடையாது. இப்போ இது தவறு. ஓகேவா? அடுத்து பாருங்க, இந்தியாவில் முகலாய பேரரசு ஏற்பட அடித்தளமிட்ட போர் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரொம்ப முக்கியமானது. என்ன போர்? முதலாம் பானிப்பட்டு போர். பாபர் என்ன பண்ணியிருப்பார்? பீரங்கியை பயன்படுத்தி வின் பண்ணியிருப்பார். அதுதான் அடித்தளமிட்டிருக்கும். அடுத்து, கிராம பஞ்சாயத்துகளின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? 5 ஆண்டுகள். தசை சோர்வின் போது எந்த அமிலம் தசைகளில் சேகாரம் ஆகிறது? எந்த அமிலம்? லாக்டிக். அடுத்து பாருங்க, அம்னாஸ்டிக் இன்டர்நேஷனல் என்ற அமைப்பு எதற்காக பிரச்சாரம் செய்கிறது? எதுக்காக பிரச்சாரம் செய்து? மனித உரிமைகள் பாதுகாப்புக்காக. அடுத்து பாருங்க, யாருடைய ஆட்சி காலத்தில் சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி பாகியான் இந்திரக்கு வந்தார்? 2ஆம் சந்திரகுப்தருடைய காலத்தில். அப்போ பாருங்க, குப்தர்கள்லாம் ரொம்ப முக்கியம். இந்தியாவில் மிகப்பெரிய பெட்ரோலிய எண்ணெய் வயல் எது? எதுங்க? மும்பை ஹை எண்ணெய் வயல் இருக்கிறதுல ரொம்ப பெருசு. ஓகேவா? இது எந்த கடற்கரையில் இருக்குன்னு கேட்பாங்க. மேற்கு கடற்கரை. அடுத்து பாருங்க, மிதக்கும் அல்லது பாதி அளவில் நீரில் மூழ்கி இருக்கும் பொருளின் மீது நீரானது செலுத்தும் மேல் நோக்கிய விசை மிதப்பு விசை. அடுத்து பாருங்க 38வது கொஸ்டின், ஷிவ் நாடார் யாருங்க? ஷிவ் நாடார் யாரு? எல்லாருக்குமே தெரியும். HCL. ஓகேவா? நாராயணமூர்த்தி இன்ஃபோசிஸ், அஜிம் பிரேரவ் விப்ரோ, இந்திரா நூயி பெப்சி குழுமம். ஓகேவா? இப்போ 38க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி. 39 பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி யார்? குடியரசுத் தலைவர். முப்படைகளின் தலைமை தளபதி அவர் தான். அடுத்து பாருங்க 40வது கொஸ்டின், பசுமை கார்பன். உயிர்கோளகத்தில் சேமிக்கப்படக்கூடிய கார்பன் தான் பசுமை கார்பன். ஓகேவா? இது நிறைய சதுப்பு நிலங்களில் சேமிக்கப்படும். சாம்பல் நிற கார்பன்.
சாம்பல் நிற கார்பனை பொறுத்த வரைக்கும் தொல்லுயிர் படிம எரிபொருட்களால் சேமிக்கப்படும் கார்பன். நீல கார்பன் வந்து வளிமண்டலம் மற்றும் கடல்களில் சேமிக்கப்படும் கார்பன். பழுப்பு கார்பன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழில் ரீதியாக உருவாக்கப்படும் காடுகளில் சேமிக்கப்படக்கூடிய கார்பன். அடுத்து பாருங்க 41. ஓகேவா, நிதி ஆயோக் இருக்கு இல்லையா, அது ஒரு சிந்தனை குழு. கரெக்டு. இந்தியாவின் திட்டக்குழுவிற்கு பதிலாக உருவாக்கப்பட்டது, அதுவும் கரெக்டு. வாக்கியம் 1 எல்லாமே கரெக்டாக இருக்குது. நிதி ஆயோக்கின் தலைவர் குடியரசுத் தலைவர்னு இருக்குது, அது தப்பு. பிரதமர். நிதி ஆயோக் நிர்ணயிக்கப்பட்ட ஆண்டு 2020, அதுவும் தப்பு. அப்போ 1 மட்டும் சரி. அடுத்து பாருங்க 42. நாச்சியார் கோவில் எந்த உற்பத்தி பொருளுக்கு புவிசார் குறியீடு பெற்றுள்ளது? நமக்கு நாச்சியார் கோவில்னா என்ன ஞாபகம் வரும்? குத்து விளக்கு. இப்போ கூட புவிசார் குறியீடை பற்றி என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய பொருளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போது தமிழ்நாட்டில் புதுசாக ஒரு 6 பொருளுக்கு கொடுத்துருக்காங்க. பண்ருட்டி, பலா, முந்திரி. ஓகேவா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 பொருள் கொடுத்துருக்காங்க, அது வந்து படிச்சுக்கோங்க. 43. மீ உயர் அதிர்வெண் பட்டைகளில் செயல்படும் கைபேசியில் குரல் தகவல் தொடர்பில் என்னென்ன அலைகள் பயன்படுகிறது? ஆக்சுவலி இது ரெண்டுமே கரெக்டு. ரேடியோ அலைகள், மைக்ரோ அலைகள். அவங்களுடைய அஃபிஷியல் கீழே வந்து ஏபி ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. 44. மறைநீர் என்றால் என்ன? மறைநீர் என்றால் என்ன? மறைநீர் என்பது விவசாயம் அல்லது தொழிற்சாலை உற்பத்தியின் போது நுகரப்படும் நீர் தான் மறைநீர் சொல்லுவாங்க. டோனி ஆலன் அவர்கள் சொன்னது. 45. கீழ்கண்டவற்றில் எது உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்புகளை வெளிப்படுத்துகிறது? வைரஸ். அடுத்து பாருங்க 46. இரத்த வகைப்பாட்டை கண்டுபிடித்தவர் யாரு? லான்சஸ் ஸ்டீனர். ஓகே, 47வது கொஸ்டின் பாருங்க. கிபி 1565 தலைக்கோட்டை போரில் தக்கான சுல்தான்களின் கூட்டுப்படையை விஜயநகர அரசு தோற்கடித்தனர். 2வது பாருங்க வாக்கியம். விஜயநகர பேரரசு தோல்விக்கு பின் இறுதியாக தனது தலைநகரை சந்திரகிரிக்கு மாற்றியது. அப்போ ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேவா, அப்போ சி தான் இதுக்கு ஆன்சர். 48வது கொஸ்டின் பாருங்க. போக்சோ சட்டம் 2012 யாருக்கு பாதுகாப்பு அளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யாருக்கு? 18 வயது நிரம்பாத ஆண் மற்றும் பெண் குழந்தைகள். ஓகேவா. அடுத்தது பாருங்க 49வது கொஸ்டின். பீனாப்தலின் ஒரு நிறங்காட்டி, இது காரக்கரசில் கொடுக்கும் நிறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இளஞ்சிவப்பு. இது நிறைய கொஸ்டின்ஸில் கேட்டிருப்பாங்க. நமக்கு 8th கெமிஸ்ட்ரி அண்ட் 9th கெமிஸ்ட்ரி ரெண்டுத்துலையுமே இருக்குது. அடுத்து பாருங்க 50வது கொஸ்டின். 1773 நிகழ்ந்த ஃபாஸ்டன் தேநீர் விருந்து எந்த நாட்டு விடுதலை போருடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்குறாங்க. அமெரிக்கா. அடுத்து பாருங்க மலாலா யூசப் சாய் என்பவர் யார்? ஓகேவா, இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கொஷின். பெண் கல்விக்காக முக்கிய பங்களிப்பு அளித்த பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு ஆர்வலர். 52வது கொஸ்டின் பாருங்க. ஓகேவா, நேர்கோட்டு இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு புவியினை நோக்கி விழும் பொருள். ஓகேவா, வட்ட இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு புவியினை சுற்றியும் செயற்கைக்கோள். சுழற்சி இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு ஒரு அச்சை பொறுத்து தன்னைத்தானே சொல்லக்கூடிய பூமியை சொல்லலாம். அதிர்வு இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு அதிர்வு கிடையாது, இங்கே அலை அப்படின்னு வரும். ஓகேவா, அலை இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு ஊஞ்சலின் இயக்கம். ஓகேவா, அப்போது சி தான் வந்து இதுக்கு ஆன்சர். 53வது கொஸ்டின் பாருங்க. குளுக்கோஸ் என்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரு ஒற்றை சர்க்கரை. C6H12O6 அப்படின்னு சொல்லுவாங்க குளுக்கோஸை. அது ஒரு ஒற்றை சர்க்கரை. அடுத்து பாருங்க 54வது கொஸ்டின். தி மாங்க் ஹூ ஷோல்ட் இஸ் எ ஃபெராரி என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யார்? ராபின் சர்மா வந்து எழுதியிருப்பார். அடுத்து பாருங்க 55. சரியான இணையை தேர்வு செய்க. ஓகேவா, ஏலக்காய் தோல் மற்றும் சிறுநீரக கோளாறுகளை சரி செய்யும். கரெக்டா? அடுத்து பாருங்க 56வது கொஸ்டின். மக்மோகன் அதாவது மக்மோகன் கோடு என்று அழைக்கப்படும் எல்லை கோடு எந்த 2 நாடுகளுக்கு இடையிலானது அப்படின்னு கேட்குறாங்க. இந்தியா சைனா. ராட்கிளிஃப் வந்து இந்தியா பாகிஸ்தான். ஓகேவா. 57வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. கரூர் தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம். கரெக்டா? கரெக்டு.
நாட்டின் மென்பொருள் ஏற்றுமதியில் கர்நாடகாவுக்கு அடுத்து தமிழ்நாடு 2வது பெரிய ஏற்றுமதி மாநிலமாக இருக்குது. தற்போது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக பார்த்தா முதலிடத்துக்கு வந்திருப்பாங்க. ஆக்சுவலி அப்போது வந்து இது ரெண்டுமே கரெக்டு. அடுத்து பாருங்கள், பிரிக்ஸ் அமைப்பினுடைய தலைமையிடம் எங்கே அமைந்திருக்கு? ஷாங்காய். பிரிக்ஸ் அமைப்புடைய தலைமையிடம் எங்கே இருக்குது? ஷாங்காயில் இருக்குது. அடுத்து பாருங்கள், 59வது கொஸ்டின். காரில் முகப்பு விளக்கு எரியும் நிலையில் என்ஜினை இயக்கும் போது முகப்பு விளக்கின் பொலிவு சிறிது குறையும். காரில் உள்ள மின்கலத்தின் அகமின் தடை ஆகும். ஓகேவா? இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சரி. அடுத்து 60வது கொஸ்டின் பாருங்கள். நிலம் மற்றும் நீர் உள்ளடக்கிய பூமி மற்றும் வளிமண்டலம் தற்போது அதிகரிக்கும் வெப்பநிலையினை புவி வெப்பமயமாதல் அப்படின்னு சொல்லுவோம், குளோபல் வார்மிங். ஓகேவா? அடுத்து பாருங்கள், 61வது கொஸ்டின். பின்வரும் எந்த ஆவணப்படத்திற்கு ஆஸ்கார் விருது வழங்கப்பட்டது? தி எலிஃபண்ட் விஸ்பர்ஸ். ஓகேவா? அப்போ வந்து இது கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்து பாருங்கள், 62வது கொஸ்டின். தவறானது எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வேடந்தாங்கல் செங்கல்பட்டு தான். கோடியக்கரை இருக்கு இல்லையா, விழுப்புரம், அது தவறானது. முதுமலை நீலகிரி, முண்டந்துறை திருநெல்வேலி. அப்போது 2B இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தவறானது. அடுத்து பாருங்கள், 63வது கொஸ்டின். ஜெய்சால்மார் காற்று பூங்கா எங்கே இருக்குது? ஜெய்சால்மார் காற்று பூங்கா. ஜெய்சால்மார்னா நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? ராஜஸ்தான். அடுத்து பாருங்கள், 64வது கொஸ்டின். குழந்தைகள் தினம் நவம்பர் 14ஆம் தேதி கொண்டாடப்படுவதற்கு காரணம் என்ன? ஓகேவா? திரு ஜவஹர்லால் நேரு அவர்களின் பிறந்த தினம். அடுத்து பாருங்கள், 65வது கொஸ்டின். ஓகேவா? மாறா விகித விதி எதோடு தொடர்புடையது? ஜோசப் பிரஸ்ட் அவர் கூறியிருப்பார். கேத்தோடு கதிர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர் வில்லியம் குரூக்ஸ். ஆனோடு கதிர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ஸ்டீனு. நியூட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் சாட்விக்கு. ஏதான் ஆன்சரு. அடுத்து பாருங்கள், தகுதியுள்ள வாக்காளர்கள் பட்டியல் டேஷ் என அழைக்கப்படுகிறது. என்ன? வாக்காளர் பட்டியல். 67 பாருங்க, பிருத்திவிராஜ் சவுகான். பிருத்திவிராஜ் சவுகானை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ராஜ்புட். குத்புதீன் ஐபக் அடிமை வம்சம். செங்கிஸ்கான் மங்கோலியர். கிசிர்கான் சையது வம்சம். சி வந்து ஆன்சரு. அடுத்து பாருங்க, பல தலைமுறைகளாக படிப்படியாக ஏற்பட்ட சாதகமான வேறுபாடுகளின் தொகுப்பினால் புதிய சிற்றினங்கள் உருவாகுது என்று கூறியவர் யாரு? டார்வின். சார்லஸ் டார்வின் சொல்லியிருப்பார். கீழ்கண்டவற்றில் எந்த தாது உப்பு குறைவினால் இரத்த சோகை ஏற்படுகிறது? எல்லாருக்கும் தெரியும் எந்த தாது உப்பு. ஓகேவா? ரொம்ப முக்கியம், இரும்பு. இரத்த சோகை. 70 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் எந்த மாநிலம் குறைந்த எழுத்தறிவு விகிதம் கொண்டிருக்கு? பீகார். 71 முதலில் தொலைநோக்கியை உருவாக்கி வராரு ஜோஹன் லிப்பரேஸ். அடுத்து பாருங்க, 72 கர்நாடகா. கர்நாடகானா என்ன? காஃபி. இப்போ ஏவுக்கு டி எங்கே இருக்குது? ஓகே, 1க்கு வந்து டி இருக்குது, காஃபி. இப்போ ஏ தான் இதுக்கு ஆன்சரு. அசாம் வந்து பார்த்தீங்கன்னா தேயிலை. கேரளா வந்து உங்களுக்கு தெரியும் ரப்பரு. குஜராத் வந்து எண்ணெய் வித்து. அடுத்து பாருங்கள், வரி என்பது டேஷை கட்டுப்படுத்தும் கருவிகளில் ஒன்றாக பயன்படுத்தப்படுகிறது. பணவீக்கம். உங்களுக்கு எக்கனாமிக்ஸில் தெரியல அப்படின்னா பணவீக்கம் இருந்துச்சுன்னா அடிக்குங்க. ஓகேவா? இங்கே தேக்க பணவீக்கம், மீள் பணவீக்கம் நிறைய இருக்குது. ஆனால் இங்கே மொத்தமாக பணவீக்கம் அப்படின்னு கொடுத்துருக்கனால அதான் ஆன்சர். 74 திலகரால் தொடங்கப்பட்ட பத்திரிகையுடைய பெயர் என்ன? கேசரி. மராத்தா கேசரி. நத்தைகள், சிப்பிகள் போன்ற கடல்வாழ் உயிரினங்களின் மேல் ஓடுகள் எதனால் உருவாக்கப்படுகிறது? ஓகேவா? ரொம்ப முக்கியமான கொஷின். கால்சியம் கார்பனேட். 76 மதராஸ் மாநிலம் எப்போது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? 1969. ரத்தம் உறைய வைக்கும் உயிர் சத்து எது? கே, விட்டமின் கே. ரத்தம் உறையாமை. விட்டமின் கே கம்மியாக இருந்தால் ரத்தம் உறையாது. ஓகேவா? அப்போ அடுத்து பாருங்கள், 78
தமிழ்நாட்டில் இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் எங்கே இருக்குது? கோயம்புத்தூர். அடுத்து பாருங்க 79 பொறுத்துக. வேலூர் கழகம் 1806 சி. ஓகேவா? அடுத்து பாருங்க கோல் கிளர்ச்சி 1831 சிபி சிஏ. ஓகேவா? சிஏ. பெருங்கழகம் வந்து டி 1857. ஓகே, சிஏடி எதில் இருக்குது? பியில் இருக்குது. இதான் ஆன்சரு. எல்பிஜி சிலிண்டர் வாயு கசினை கண்டறிய பயன்படுவது மெர்காப்டன். ரொம்ப முக்கியமான கொஷின். ஓகே, ஜிகே பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம ரீசனிங்கும் நம்ம என்ன பண்ணிடலாம், போட்டுடலாம். இதில் ரொம்ப முக்கியமானது எப்படி எந்தெந்த ஏரியா படிக்கணும் அப்படின்றத இந்த கொஷின் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி படிச்சுக்கோங்க.